ஆன்லைன் ஷாப்பிங் அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் பை ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ராடக்டோடைய ப்ரைஸை வச்சு அதே மாதிரி ஏதாவது ஆன்லைன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே கொஷின் சஃபில் ஆகிடும், அதோடைய பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது தெரியுமா? ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் தான். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இன்டர்வியூ பர்பஸ்க்காக இந்த லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க்லாம் வந்து கேட்பாங்க. நம்ம லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கால்குலேட்டரில். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதே மாதிரி நமக்கு டிவிஷன், மாடுலஸ், இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே அரித்மெட்டிக்கில் வரக்கூடியது தான். இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு, நம்ம இந்த டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டிவிஷன் அப்படின்னா அது வந்து கோஷன் வேல்யூ, மாடுலஸ் அப்படிங்கிறது ரிமைண்டர் வேல்யூ. நான் மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு வேரியபிள் டிக்ளரேஷன்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த பேசிக்ஸில் கூட நமக்கு எந்த ஒரு எரரும் வரக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக. அதாவது செமிகோலன் மிஸ் பண்ணலாம், ஈக்குவல் கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை டேட்டா டைப் வந்து கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை டேட்டா டைப்பை வந்துட்டு அப்பர் கேஸில் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி. நான் ஏன் இந்த டேட்டா டைப்பையும் இங்கே செமிகோலனே எரேஸ் பண்ணேன் அப்படின்னா, ரெண்டும் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால நான் காமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் 2 வேல்யூ வேறு வேல்யூ எடுத்திருக்கேன், 10, 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ. கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் மூலமாக தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் இந்த எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வேல்யூவை பிரிண்ட் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும் இல்லை? ஏ ப்ளஸ் பின்னு சொல்லும்போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5, ஸோ டோட்டலி வந்து 15. மைனஸ் பண்ணும்போது 10 மைனஸ் 5, 5. மல்டிப்ளிகேஷனில் 5, அதாவது 10 இன்ட்டு 5, 50. அடுத்தது தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் டிவிஷனுக்கும் மாடுலஸ்க்கும். அப்போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது கோஷன் வேல்யூ 2வும் ரிமைண்டர் வேல்யூ நமக்கு 0வும் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த மேலே டாப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம டிவிஷன் சொல்லுவோம், கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கிறது மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவுட்புட்டில் டிவிஷனில் 2வும் மாடுலஸில் வந்து பார்த்திங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கான டாஸ்க்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A = 10, B = 5. அப்போ ரேமில் எப்படி ஸ்டோர் ஆகும்? ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக மெமரி அலோகேட் ஆகிடும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, A = A + B அப்படின்னா 10 + 5, 15 ஏவோட வேல்யூ. இப்போ B = A - B, ஏவோட அப்டேட் வேல்யூ 15 மைனஸ் 5, ஸோ அப்போ பியோட வேல்யூ 10. A = A - B, ஏவோட வேல்யூ 15, பியோட வேல்யூ 10, ஸோ 5. இப்போ வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.